அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 50 days 50 இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னையோட டே 27 இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய இதயத்தில் கருப்பு புள்ளி இருக்கா இல்லை ஒளி இருக்கா? புரியுதுங்களா? புரியல தானே? ஆமாம், நம்மளுடைய இதயம் ஒரு ஒளிமயமான ஒரு இதயம், ரொம்ப ஒளி நிறைந்ததாக இருக்கும். நம்ம ஒரு தப்பு பண்ணோன்னா அல்லாஹ் அதில் ஒரு கருப்பு புள்ளி வைக்கிறான், இன்னொரு தப்பு பண்ணால் அதில் இன்னொரு கருப்பு புள்ளி வைக்கிறான். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எத்தனை தப்புகள் பண்ணாலும் அத்தனை புள்ளிகள் இருக்கும். நாளைக்கு யாருக்கு அது அதிகமாக இருக்குதோ அவங்க பாவங்களில் அதிகமான பாவங்கள் செய்தவர்கள் எவ்வளவு பாவம் செய்தவர்கள் என்று கணக்கிட்டு கொள்ளலாம். ஆக இந்த புள்ளிகள் எல்லாம் நீங்க வேண்டுமா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த 3 விஷயங்களும் நீங்கள் முதலாவதாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டால் அந்த பாவங்களை அடுத்து செய்யாமல் இருக்க வேண்டும். அதற்கு அது ஒரு மிகப்பெரிய நிபந்தனை. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய நினைவில் எந்நேரமும் இருக்க வேண்டும். பாவம் செய்ய தூண்டிவிட்டால் உடனே நீங்கள் யோசிக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்பதாக நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நீங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான குர்ஆனை அதிகமாக கேட்டுக்கொண்டே இருந்தால் பாவம் செய்யக்கூடிய எண்ணம் கூட வராத அளவு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க. இந்த 3 விஷயங்களை நீங்கள் தொடர்படியாக செய்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இதயத்தில் அந்த பாவத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளி நீங்கிவிடும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நீக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.